அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாத ராசி பலன் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷ சக்கரத்துக்கு 11வது ராசியா வரக்கூடியது கும்பம். கும்ப ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பிளானட்டரி போர்ஷன்லாம் நம்ம கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணதுல நம்முடைய ஜென்மஸ்தானத்துல 5 கிரகத்துடைய கூட்டணி மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். அதாவது ராகு ஆல்ரெடி ஜென்ம ராகுவா இருக்காரு. இப்ப ராகுவோட சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த முக்கியமான மாத கிரகங்கள் எல்லாம் கன்ஜக்ஷன் ஆகுது. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னாக்கா சுக்கிரன் நமக்கு இந்த மார்ச் மாதத்துல 2ஆம் தேதி பயிற்சியாகி 2ஆம் இடத்துல உச்சம் ஆயிடுவாரு. சனியோட போய் கூட்டணி வைக்கிறாரு. சனி நம்முடைய ராசிநாதன், நட்பு கிரகத்துடைய கூட்டணியில ராசிநாதன் வந்துடுறாரு. சோ அதை நான் கும்பத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன். அடுத்தது குரு நமக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல வக்ரத்துல இருக்காரு. சரியாக மார்ச் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அதுவும் நமக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். இதுல ஒரு பெரிய குறையா இருக்கிறது நமக்கு பார்த்தோன்னா ராகுவும் கேதுவும் தான். ராகு கேது 1 and 7ல இருக்கு. அது கொஞ்சம் குற்றம். அதே போல நமக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. 7.5 சனியோட கடைசி பகுதியில இருக்கும், குடும்ப சனியில இருக்கும். அது ஒரு சின்ன குற்றம். மற்றபடி இந்த மாதத்துல பிளானட்டரி போர்ஷன்லாம் ரிசர்ச் பண்ணதுல மந்த்லி பிளானட் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரா வருது. நிறைய சுப மாற்றம் உண்டு. நான் உங்களுக்கு டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ரீதியாக நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணதுல ஜென்ம ராகு, குடும்ப சனி இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலரா ஃபேமிலி ரீதியா இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிரும். குடும்பத்தில் இருக்கிற சுமைகள் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு நிம்மதி, திருப்தி, குடும்பத்துடைய ஒத்துழைப்பு, குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றம், ரொம்ப நாளா இருந்த குடும்பம் சார்ந்த அந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அது இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னாக்கா 4-9க்கு அதிபதியாகப்பட்ட ஒரு யோக கிரகம் சுக்கிரன் அவர் நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு. நம்மளுடைய ராசிநாதனோட இணைகிறாரு. எனவே குடும்பத்துல மங்கள பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல சுப மாற்றத்திற்கான அறிகுறிகள் எல்லாமே தென்பட ஆரம்பிக்கும். குடும்பத்துல இப்போ எல்லாம் ஒற்றுமை ஆவாங்க. குடும்ப உறுப்பினர்களோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், வருத்தங்கள் எல்லாமே இப்போ சரியாகும். குடும்பத்தில் இருந்த அதிகப்படியான பிரச்சனைகள், அதிகப்படியான குளறுபடிகள் எல்லாமே இந்த மாதத்துல சரியாகும். அதை சரி பண்றதுக்கான வாய்ப்பை இந்த உச்ச சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பிரிந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேரும். குடும்பத்துல மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, ஒரு நிறைவு அதை நிச்சயமா இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நம்மளுடைய ராசியில டிராவல் செய்யறாரு. இந்த மாதம் ஃபுல்லா செவ்வாய் எந்த ஒரு பயிற்சியும் பண்ணல. செவ்வாய் நம்மளுடைய ஜென்மத்திலேயே தான் இருக்காரு. எனவே தொழில் சிந்தனை, உத்தியோக சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா 5 கிரகங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜென்மத்துல இருக்கு. எனவே மைண்ட்ல நிறைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்துல போக்கஸ்டா இருக்க முடியாது. அது நான் ஒரு குற்றமா பாக்குறேன். அடுத்தது நான் பாக்குறது ஃபர்ஸ்ட் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல உயர்வு நிச்சயமாக உண்டு. உத்தியோகத்துல நீங்க உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரம் இந்த மாதத்துல கிடைச்சிடும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல உத்தியோக வாய்ப்பு டெஃபினட்டா கிடைச்சிடும். உத்தியோகத்துக்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைச்சிடும். ஸோ தாராளமா புதிய உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணலாம். உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இந்த மாதத்துல கிடைச்சிடும். அடுத்தது நான் பார்க்கறது உத்தியோகத்தில் ரொம்ப நாளா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இது போன்ற விஷயங்கள் ஏதாச்சும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை இந்த மாதத்துல தாராளமா எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்துல அதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு. எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில நிச்சயமாக நல்ல உயர்வை இந்த மாதம் பெற்றுக் கொடுக்கும். ஒரு புதிய வாய்ப்பு, உத்தியோகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டுதல், அங்கீகாரம் இதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். அடுத்தது நான் பார்க்கறது தொழில். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் சிந்தனை அதிக பேருக்கு வந்துடும். ஏன்னா ஜீவனாதிபதி ஜென்மத்துல நிறைய பேருக்கு பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி வரும். பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணுவோமா அல்லது தொழில ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவோமா. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த தொழில ஏதாச்சும் சின்ன சேஞ்சஸ் பண்றதுக்கு ஐடியா பண்ணுவீங்க. எனவே தொழில் சிந்தனை இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இந்த மாதத்துல ஜீவனாதிபதி ஜென்மஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு வரும். இதுல என்ன ஒரு விஷயம்னா ஜென்மத்துல ராகுவோட ஜீவனாதிபதி போய் இணைகிறாரு. எனவே ஆசையை காமிச்சு மோசம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அகலக்கால் வச்சு எதுலையும் மாட்டிக்காதீங்க. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போய் எதுலையும் பண்ணிடாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சிந்தனை வரும். ஆனா அதுல இப்போதைக்கு இறங்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. ஜீவனாதிபதி ராகு விட்டு ராகுவோட பிடியிலிருந்து முதல்ல மீண்டு வரட்டும். அதற்கு பிறகு உங்களுடைய முயற்சிகளை செஞ்சீங்கன்னா நல்ல செய்தி, நல்ல மாற்றம் உண்டு. இந்த மாதம் பர்டிகுலரா பிசினஸ்ல இறங்குறதுக்கு ஃபேவரா இல்ல. புதுசா ஐடியா பண்றீங்கன்னா அந்த ஐடியாவோட அந்த மைண்ட் செட் அப்படியே எடுத்துருவாங்க. ஆனா இப்போ ஸ்டார்ட் பண்ற ஐடியாவை கைவிட்டுறது நல்லது. இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபேவரா இல்ல. ஆனா ஐடியா பண்ணலாம், பிளான் பண்ணலாம். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இல்ல. அதே போல
ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்து நீங்கும். ஒரு திருப்தி, மன திருப்தி அடைய முடியாது. அது நான் ஒரு குறையா பாக்குறேன். எதுவுமே ஒரு ஃபுல் பிளெக்ஜா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன குறை அது சேர்த்தே கொடுக்கும். எனவே தொழில் ரீதியா கொஞ்சம் தொய்வு அமைப்பு உண்டு. கொஞ்சம் நிதானத்தை நம்ம கடைபிடிக்கணும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதுலையும் மாட்டிக்க கூடாது. அவசர முடிவு, அவசர மாற்றங்களை தொழில செய்யாம இருக்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பிரஷர் அமைப்பு இருக்கும். மேல அதிகாரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். ஒரு மாதிரி கொஞ்சம் கோப உணர்வுகள்லாம் வெளிப்படும். அவசரம் காட்டுவோம், அவசர உணர்வு இப்ப வெளிப்படும். ஏன்னா செவ்வாய் ஜென்மத்துல இருக்காரு. எல்லாத்துலயும் அவசரம், அவசர முடிவு, அவசர மாற்றம், கொஞ்சம் வேகமா மைண்ட் யோசிக்கும், கோபம் டக்குன்னு வந்துடும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இந்த மாதத்துல நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமாக கூடிய ஒரு மாதம். 4-9க்கு அதிபதியாகப்பட்ட சுக்கிரன் உச்சம். எனவே இந்த மாதத்துல பொருளாதார வரவு கணிசமாக இருக்கும். உடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். தாய் தந்தையுடைய ஆதரவு இந்த மாதத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். தாய் தந்தையால ஆதாயம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், அவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலும் உச்ச சுக்கிரன் புதுசா ஆடை, ஆபரணங்கள், அணிமணிகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையானதை பேசியே அடைந்து விடுவீர்கள். அதுவும் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதுவும் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். எனவே தனலாபம் சிறப்பா இருக்கும். பொருளாதார சிந்தனை அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடந்த காலகட்டங்களில் இருந்த பொருளாதார நெருக்கடி, பொருளாதார இன்மை இதெல்லாமே இந்த மாதத்துல குறைய ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியா ஒரு கணிசமான ஏற்றத்தை நீங்க இந்த மாதத்துல டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம பார்த்த வரைக்கும் 1 and 7ல ராகு கேது கடுமையான சிந்தனை குழப்பம். திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒரு மாற்றம் செய்ய முடியல, சுப செய்தி வந்து தட்டி போகுது அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்களை எதிர்கொண்டுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதம் பர்டிகுலரா நம்ம பார்க்கும்போது திருமண முயற்சிகளை தொடங்கலாம். பாசிட்டிவா இருக்கு. ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். இருப்பினும் சிந்தனை குழப்பம் கடுமையா இருக்கும். இப்ப குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் உங்க மனசு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. ஏதோ மைண்ட் ஒரு மாதிரி டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். திருமணம்னு பேச்சு எடுத்தாலே உங்க மைண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் ஆகி ஒரு மாதிரி டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். இப்படிதான் இருக்கு டைம். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேவரா இருக்கு. சுப செய்திகள் இந்த மாதத்துல மேக்சிமம் கிடைக்கும் நிறைய பேருக்கு. சுக்கிரன் உச்சமாகக்கூடிய ஒரு மாதம். சனியோட இணைஞ்சாலும் அவர் நம்முடைய ராசிநாதன். எனவே இந்த மாதத்துல பெண்களால ஆதாயம் உண்டு. மேலும் திருமண முயற்சிகளுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. திருமண முயற்சிகளை தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். மங்கள செய்தி உண்டு. அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல மாத கிரகங்களுடைய பார்வை எல்லாமே இருக்கு. சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை அந்த அளவுக்கு திருப்தியை கொடுக்குற மாதிரி இல்ல. வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி போராட்டம், மன வருத்தம், குழப்பம் இதெல்லாம் இருக்கு. வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி போராட்டமா தான் போயிட்டு இருக்கு. எதுவும் பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல. இந்த மாதத்தை பர்டிகுலரா பார்த்த வரைக்கும் கொஞ்சம் சகிப்புத்தன்மை அதிகமா தேவைப்படும். ஏன்னா செவ்வாய் பார்வை நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. சூரியன் பார்வை 7ஆம் இடத்துல. வெப்ப கிரகங்கள் எல்லாமே பாக்குது. கோபத்தை தூண்டக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பாக்குது. ஜென்மத்துல ஆல்ரெடி செவ்வாய் இருக்கிறது குற்றம், ராகு இருக்கிறது குற்றம். என்னதான் ஒரு ஜீவனாதிபதி 3ஆம் அதிபதியாக இருந்தாலும் பொதுக்கி மென்டலி கொஞ்சம் பிரஷரை கொடுக்கும். கோப உணர்வை கடுமையா கொடுக்கும். எதுலயும் ஒரு ஈடுபாட்டை கொடுக்காது. சிந்தனையை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தனிமையை விரும்புவோம். இப்ப யாருடையும் பேச பிடிக்காது, யாருடையும் பழக பிடிக்காது. ஒரு மாதிரி கொஞ்சம் தனிமையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ஃபீல்னஸை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோட நம்ம அழைச்சிட்டு போறது ரொம்ப நல்லது. பேச்சுல ரொம்ப நிதானமா இருக்கணும். வாக்கு ஸ்தானத்துல சனி. எனவே நம்ம பேசுறது நமக்கே புரியாது. நம்மள கண்ட்ரோலை மீறி அப்படியே கொட்டிடுவோம். சோ இந்த மாதத்துல முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. மேலும் வாழ்க்கைத்தினுடைய தேக ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வா இந்த மாதத்துல இருந்துக்கணும். வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். எனவே திருமண முயற்சிக்கு ஃபேவரா இருக்கு. தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இருந்தாலும் மென்டல் பிரஷர் இருக்கு, பரவாயில்லை. இருந்தாலும் இந்த மாதம் பர்டிகுலரா ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்ல முயற்சிகளை பண்ணலாம். மன வாழ்க்கையில பொறுமை, நிதானம், அனுசரிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா தேவை. அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களோடலாம் இப்போதைக்கு செட் ஆகாது. நண்பர்களால பெருசா உதவி கிடைக்காது. நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயத்திலேயே நம்ம கொஞ்சம் கவனம், நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். 5ஆம் இடத்துல குரு இப்ப வக்ரமா இருக்கிறவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. புத்திர பாகியத்துல சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒரு சுப செய்தி கிடைக்கல அப்படின்னா மார்ச் 9க்கு பிறகு ட்ரை பண்ணுங்க, சுப செய்தி உண்டு. எனவே புத்திர பாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைக்கும். மேலும் குடும்பத்துல குழந்தை பிறத்தல் காரணமாக ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சோ அதை நம்ம ஒரு பாசிட்டிவா பாக்குறோம். அடுத்தது நம்ம பாக்குறது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சம்பந்தமான முயற்சிகளை தொடங்கலாம். பாசிட்டிவா இருக்கு. பிள்ளைகளுக்கு சுப மாற்றங்கள் செய்யறதுக்கு ஏதுவான ஒரு காலகட்டம். மேலும் பிள்ளைகளுடைய
அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நமக்கு ஒரு இதத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளால பெயர் புகழ் இதெல்லாம் அந்த மாதத்துல உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் கவலை குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த மாதத்துல உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு ஒரு ஃபேவரா பார்க்குறேன். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இந்த 5 கிரக கூட்டணி மட்டும் ஒரு மாதிரி மென்டலி ப்ரெஷரை கொடுக்குது. மற்றபடி கல்வியில் ஆர்வம் இருக்கு, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி பய உணர்வு இருக்கு, பயத்தோட நம்ம அப்படியே படிக்கிறோம், அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனால் மைண்டு ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்காது. அப்படியே பலதரப்பட்ட சிந்தனைகள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. மைண்ட் அப்படியே கவனச்சிதறலுக்கு ஆளாக்கப்படும். எனவே இந்த மாதத்தில் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, ஃபோக்கஸ்டாக இருங்க. படிக்கணும்னாக்கா படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. சிந்தனையை வேற எங்கேயும் போக விடாதீங்க. உங்கள் மனசுக்கு யாரெல்லாம் துன்பத்தை கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுதோ அவங்களெல்லாம் இப்போதைக்கு ஒதுக்கி வச்சிருங்க. இந்த எக்ஸாம்ஸ் இந்த டைம் பீரியடில் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஜென்மத்தில் இருக்கிற ராகு ஆல்ரெடி ஓவர் திங்கிங்கை கொடுத்துரும், பிரம்மாண்ட சிந்தனையை கொடுத்துரும், கற்பனை சிந்தனையை கொடுத்துரும். படிச்சுட்டே இருப்போம், டக்குன்னு கனவுல மிதக்க ஆரம்பிச்சிருவோம். இதை ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எதிர்கொள்வாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த பிளானட் இப்படி தான் பண்ணும். படிச்சுட்டே இருப்போம், நம்ம ஃபோக்கஸ் வேற எங்கேயாச்சும் போயிடும். படிச்சுட்டே இருப்போம், சாப்பாடை பற்றி யோசிப்போம். ஸோ இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ், இது நாட் ஒன்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லலை, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற எஜுகேஷன் ரிலேட்டடாக யாரெல்லாம் பயணிக்கிறீங்களோ எல்லாருக்குமே இது அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்கள் மைண்டு டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களை நீங்கள் இறுக்கி பிடிச்சி ஃபோக்கஸ்டாக அந்த படிக்கிறதுல கவனம் செலுத்த வைக்கணும். உங்களுக்கு போட்டி வெளியாட்கள் யாரும் இல்லை, உங்களுக்கு நீங்களே தான் அந்த மாதத்தில் போட்டி. உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். இந்த மாதத்தில் நான் எஜுகேஷனுக்கு எதுக்கு நான் வெயிட்டேஜ் கொடுத்து பேசுகிறேன்னாக்கா, இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் வரும். 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் கும்பராசிக்காரர்களாக இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ்லாம் வருது. எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மைண்டு டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மைண்டை எதெல்லாம் அப்செட் பண்ணுதோ அதெல்லாம் இந்த மாதத்தில் ஒதுக்கிடுங்க. உங்கள் மைண்டை எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிடுங்க. இப்போதைக்கு உங்கள் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அதே போல் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தியானத்தை மேற்கொண்டுட்டு படிங்க. அது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு மறதி பயம் இருக்கும். படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடுது சார், ஒன்றும் மைண்டில் நிற்க மாட்டேங்குது, படிக்கிறதுக்கு மனசே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது, பயம் இருக்குது, படிக்கணுங்கிற உணர்வு இருக்குது, ஆனால் மைண்ட் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ படிக்கிறது மறக்குதுன்னா நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிக்கலன்னு அர்த்தம். எனவே பயத்தை ஓரங்கட்டுங்க, உங்கள் மைண்டை தெளிவுபடுத்துங்க, 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க, அதன் பிறகு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக படிக்கிறது மைண்டில் நிற்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே தைரியமாக போங்க. டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு உண்டு. அடுத்தது நம்ம பார்க்குறது ஹெல்த். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பர்டிகுலராக அஷ்டமாதிபதியாகப்பட்ட புதன் ஜென்மத்தில் இருக்காரு. தலைப்பகுதிகளில் ஒரு மாதிரி பாரம் அதிகமாக இருக்கும், தலைவலி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு தலைவலி பிரச்சனை அடிக்கடி வரும், ஒற்றை தலைவலி வரும், முடி உதிர்வு பிரச்சனை நிறைய வரும், ஓவர் திங்கிங் அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு நிறைய பேர் ஆளாக்கப்படுவாங்க. தூக்கம் வராது, நேரம் கடந்து சாப்பிட்றது, நேரம் கடந்து தூங்குறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னாக்கா, கும்பராசி நேயர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் பஞ்சுவாலிட்டியாக இருங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. அதே போல் ஓவர் திங்கிங்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தலை சம்பந்தமான விஷயங்களை கவனமாக இருந்துக்கணும், தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும். அடுத்தது நிறைய பேருக்கு இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் போகலாம். வயிறு சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் நீங்கள் வாய்ப்பு இருக்குது. செரிமான கோளாறு நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் போகலாம், அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதத்தில் ஃபீவர் வருது, சளி தொந்தரவு வருது, இதெல்லாம் கொஞ்சம் மிகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்கள் ஹெல்த்தை தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த முகம், உங்களுடைய கண்ணு, பல்லு, இந்த பகுதிகளில் எதுவும் பாதிப்பு வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தை இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருந்தாலும், பெரிய பிரச்சனையை பற்றி நீங்கள் ஒரு மாதிரி ரிப்பீட்டடாக யோசிச்சுட்டே இருந்தாலும், குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால வழிகாட்டுதல் கிடைச்சிடும். ஒரு மாதிரி எந்த பாதையில் பயணிக்கிறதுனே தெரில, எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குன்னு திணறி போய் நிற்கிற நேரத்தில் உங்களுக்குன்னு தெய்வமாக பார்த்து இறைவனே உங்களுக்கு ஒரு வழியை காமிப்பார். அதுதான் குரு பார்வை. ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு அட்வைஸ் கிடைக்கும்.
யாருடைய வழிகாட்டுதலாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய பாதையை சிறப்பான முறையாக மாற்றி அமைக்கும். எனவே ஹெல்த்ல டிஃபால்ட்டா கவனம் வச்சுக்கோங்க. உடல் மனம் இது ரெண்டையும் செம்மைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு மெடிடேஷன் பெஸ்ட். அதே போல உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு இறைவனை மனமுருகி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டா ஒரு சுப மாற்றத்தை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். ஓவராலா இந்த மார்ச்சை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஜென்மஸ்தானத்துல மாத கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோன்னா சூரியன் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. அதே போல சுக்கிரன் மாதத்தோட பிகினிங்லேயே 2ஆம் இடத்துல பயிற்சியாகி உச்சமாயிடுறாரு. புதன் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இப்படி ஒரு மாதிரி காம்பினேஷனா எடுத்துட்டு போகுது. எனவே மாதங்கள் அந்த நகர்வு இருக்க உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த கடுமையான சிந்தனை குழப்பம்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நீங்களும் பயணிப்பீங்க. எதுவும் பெருசா ஸ்டக் ஆகி நிற்கிற அளவுக்கு பெரிய குழப்பம் எதுவும் இல்லை, பிரச்சனைகள் எதுவும் இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகுது. எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க. அந்த லெவல்ல தான் இருக்கு. ஓவராலா அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு பெஸ்டான மாதமாவே இருக்கும். ஒரு நல்ல உயர்வை தரக்கூடிய மாதமாவே இருக்கும். வாழ்த்துக்கள்.